வணக்கங்க. என்னோட பேர் சண்முகலிங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நான் இந்த கலர் தெரப்பி பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேங்க. எனக்கு வந்து எனக்கு எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்ததுங்க. L4, L5ல வந்து டிஸ்க் வந்து ரொம்ப பல்ஜ் ஆகி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. டாக்டர் வந்து எம்ஆர்ஐ பார்த்துட்டு கொஞ்சம் சிவியராக இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும், நீங்கள் நடக்கக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, குமியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரொம்ப காலம் வந்து நீங்கள் ரெஸ்ட் இருந்து தான் நீங்கள் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பிசிஓவுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார். ஓகே, பிசிஓ செய்தோம். பிசிஓவில் போய் ஒரு 15 நாள் நான் எல்லாம் பண்ணி பார்க்குறேன். அதுலேயும் வந்து 2 தடவை பிசிஓ பண்ணினேன். ஒரு இடத்துல பண்ணி பிசிஓவில் அதிகமாகிருச்சு வலி. அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிசிஓ கேள்விப்பட்டு அவங்க வந்து எங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க வந்து பிசிஓ டாக்டர் வந்து வீட்டிலேயே வந்து எல்லாம் ட்ரை பண்ணார். சொல்லி தந்ததில் அதில் ஒரு 60% எனக்கு பரவாயில்லாமல் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து உட்காரும்போது முடியாது. கொஞ்சம் நேரம் தான் உட்கார முடியும். உட்கார்ந்ததுன்னா வந்து வலிக்கும். அதனால் அதிகமாக உட்கார முடியாமல் இருந்து படுத்துகிட்டே தான் இருப்பேன். அந்த தருணத்தில் தான் வந்து எனக்கு இந்த கலர் தெரப்பி வந்து ராமமூர்த்தி சார் அறிமுகமானார். கலர் தெரப்பின்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், இந்த வலிகளுக்கு, இந்த டிஸ்க் பல்ஜுக்கெல்லாம் சரியாகுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாமா, அதெல்லாம் சிம்பிள் மேட்டர் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னையே வந்து ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே வந்து சார் சொன்ன கலர்ஸில் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வாரம் ஆகும்போது எனக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் வலியெல்லாம் குறைஞ்சி உட்காந்து நான் கிளாஸ் கவனிக்கிற அளவுக்கு எனக்கு முடிஞ்சுது. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நான் உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்கார முடியாது. கிளாஸ் வந்து ஒரு 1 ஹவர் இருக்கும். அந்த மாதிரி உட்காந்து பார்க்க எனக்கு மறந்தே போயிடுச்சு. அந்த வலி இருந்ததெல்லாம் வந்து மறந்து நான் உட்காந்து கிளாஸ் கவனித்தேன். எனக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டிருக்குறோம் அப்படின்னு. அப்போ அந்த கலர் அப்ளை பண்ணிவிட்டு தான் கிளாஸுக்கு உட்காருவேன். ஒரு 5 வாரம் ஆகும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இதாகிடுச்சு, ஆக்டிவ் ஆகிட்டேன். அப்போ வந்து 10 வாரம் இப்போ முடிச்சிட்டேன் நான். 10 வாரம் முடித்த உடனே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய எல்லா பிரச்சனைகளும், எனக்கு இந்த தூக்கமின்மை சரியாக இருக்குது, டிஸ்க் பல்ஜ் சரியாக இருக்குது, நல்லா வேலை செய்கிறேன், வெயிட்டெல்லாம் தூக்குறேன். இந்த கலர்ஸ் வந்து இந்த ஸ்கெட்ச் பென்சில் எனக்கு செஞ்ச அதிசயம். காட் கிஃப்டாக நினைக்கிறேன் நான். பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ராமமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்கிறேன். இதை வந்து கற்றுக்கொண்டதுக்கும், இப்போ எங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நாம் வந்து இதை சொல்லிக் கொடுக்குறக்கும் ரொம்ப எனக்கு உபயோகமாக இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எழுதி வச்சது உடனே வந்து பார்த்து உடனே ஒரு கலர் எடுத்து அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அது க்யூர் ஆகுது. என்ன ஒரு மிராக்கள்! இதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் காட்க்கு. தேங்க்யூ.